வணக்கம். பசங்க பிரெட் பீஸா ரொம்ப நாளாக கேட்குறாங்க. நான் இன்னைக்கு நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொன்னேன். நார்மல் பீஸாவே நான் ப்ராப்பராக அதே மாதிரி பண்ணி கொடுப்பேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைன்னு சொல்கிறத விட வீட்டில் இல்லை, டைம் இல்லை, அவ்வளோதான். எனக்கு சுத்தமாக நேரம் இல்லை. ஒரு நாள் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. பண்ணித்தரேன்டா சொன்னேன். சாஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். எப்போ தேவைப்படுதோ அப்போ பண்ணி தருவேன். இல்லைன்னா இவங்களே ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து போட்டுப்பாங்க. சரி பண்ணி தரேன்டா, எதுவுமே இல்லைடா, சிக்கன் கொஞ்சம் தான் இருக்குது, காய்கறி எதுவும் இல்லைடான்னு சொன்னேன். நான் வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி குடமிளகாவும் சீஸும் வாங்கிட்டு வந்தான். சீஸ் வாங்கிட்டு வந்தது பார்த்தா அது பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி இருக்கிறத வச்சு பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு பண்ணினேன். கொஞ்சம்தான் பண்ணினேன். இதில் வேறு ஒன்றுக்கு வெஜ்ஜு பண்ணணும், ஒன்றுக்கு நான்வெஜ் பண்ணணும், ஒன்று தொடவே கூடாதுன்னும், நாற்றடிக்குதுன்னும். இதோட டார்ச்சர் தான் எனக்கு பெருசு. சரி அதுக்குள்ளே காஃபி போட்டுடலாம், நம்ம ஆளுக்கு காஃபி கொடுக்கணும், நேரத்தோடு கொடுத்தா தான் அடுத்து சாப்பாடு வேலையை பார்க்கணும். சிக்கன் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம், கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை ஓரமெல்லாம் கட் பண்ணிடலாம். கத்திரிக்கோலில் தான் கட் பண்ணுறேன், அப்போ தான் கொஞ்சம் அது நீட்டாக வருது. நம்ம கத்தியில் கட் பண்ணால் அப்படியே ப்ரெட்டு கத்தியோடவே வந்துடுது, ஷார்ப்பாக இல்லாததுனால அது அப்படி இப்படி போயிடுது. அதனால நான் சிசரில் தான் கட் பண்ணுவேன், கரெக்டாக வரும், நல்லாவும் இருக்கும். இந்த வேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நல்லா வெயில் அடிச்சதுன்னா காய வச்சு அந்த பிரெட் கிராம்ஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா மைக்ரோ ஓவனில் வைப்பேன். மைக்ரோ ஓவன் ஒரு பெரிய கதையாயிடுச்சு, அது ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரெட்டெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லோரும் வீட்டில் பண்ணுறது தானே, சும்மா சிம்பிளாக பண்ணி அப்படியே சாப்பிடும். பிடிச்சவங்க எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் கூட நான் கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். என்னென்ன இருக்கோ வீட்டில் எல்லாமே போட்டுக்கிறேன். சாஸ் கூட கொஞ்சம் போட்டேன். சோயா சாஸ் தேடினேன், கிடைக்கல. ஆனால் நான் எனக்கு வாங்கி வச்ச ஞாபகம் இருக்குது, அது எங்கே போச்சுன்னு தான் தெரியல. இதுக்கு நல்லா ஃப்ரை பண்ண ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா குக் ஆகும். இதில் உப்பு போட்டுக்கலாம், சாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த சாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்கும்போது கூடவே வரும்ல, தக்காளி சாஸ், சில்லி சாஸ், அந்த சாஸ் இது. அது போட்டுக்கலாம். இப்போல்லாம் மேகி வாங்குறச்ச சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நான் வீட்டில் பண்ணி வைப்பேன். அதுக்கும் எனக்கு இப்போ கொஞ்சம் நேரம் இல்லை, பண்ணலை. ஒரே ஒரு கேரட்டு, ஒரே ஒரு குடமிளகா தான் இருந்தது, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இப்போ டைம் எடுத்து ஒரு வேலை பண்ணுனா அது கொஞ்சம் கரெக்டாக வரும். சீக்கிரமாக பண்ணு, அர்ஜெண்ட்டாக பண்ணு, இப்பயே பண்ணு அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமாம், இந்த குடமிளகா, காய்கறி, கீரை இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி பண்ணி கழுவி கழுவி செய்கிறோமே, கடையில் இந்த மாதிரியா செய்வாங்க? கீரையெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களா? சாப்பிடும்போது ஒரு நாளும் யோசிச்சுப்பேன் நான், ஐயோ கீரையில் பூச்சி இருந்திருக்குமே அப்படின்னு. கடையில் என் பையன் சொல்லுவாம்மா, கட்டமாக கட் பண்ணி போடுமா அப்படின்னு. அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும், அடுத்து எனக்கு நிறைய வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி செய்வேனோ அப்படி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பண்ணினேன். இன்னொரு ஸ்பெஷல்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவிலேயே கேட்டிருந்தாங்க, அந்த டப்பா ஏன் மூடி வச்சுருக்கீங்க, என்ன இருக்குன்னு. நம்ம வீட்டுக்கு இது ஒன்று தான் இப்போ கம்மியாக இருந்தது, இது இல்லாமல் தான் குறையா இருந்துச்சு. இது தான் இப்போது நம்ம வீட்டில் இருக்குது. மீன் வாங்கிட்டு வந்து போட்டிருக்காளே, பிஸ்கெட் டப்பாலாம் எடுத்து கீழே கொட்டிட்டு பிஸ்கெட் டப்பாவில் மீன் போட்டு வச்சுருக்கா. மீனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரல, 3 நாளாக பட்னி. அந்த ஃபிஷ் பாட் வாங்கிட்டு வரல. அப்புறம் அந்த மீன் என்ன ஆகும், அதெல்லாம் யோசிக்காமல் வாங்கிட்டு வந்துடுறது. இதே மாதிரி தான் ஒரு 4 நாயையும் என் மேலே உயிரில் போட்டு வச்சுருக்காங்க பார்த்துக்க சொல்லி. வாங்கிட்டு வருவாங்க, அவங்க பார்த்துக்க மாட்டாங்க, நான் தான் பார்த்துக்கணும். இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு இல்லாமல் அது நான் 2 நாள் இந்த ஊரில் தேடி தேடி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி கொஞ்சமாக தான் போட்டேன். அவங்க ரொம்ப நிறைய சாப்பிட்டு ஒரு 4 மீன் செத்து போச்சு. பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கோங்க.
பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணலாம். பட்டர் கூட எங்கள் வீட்டில் இல்லை. இந்த சீஸ் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, அந்த சீஸ் என்ன அழகில் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பிரெட் சீஸ், அந்த மொசரல்லா சீஸும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கெட்டு போயிருக்கு. அது அது வந்திருக்கு. பூச்சி இருக்கா இல்லையான்னு நான் ஊற்றலாம் பார்க்கல. ஃபுல்லாக கெட்டு போயிருக்கு. இதை போய் நான் அவர்கிட்ட சொல்லணும். கடைக்காருக்கு தெரிஞ்சு கொடுக்குறாரா, தெரியாமல் கொடுக்குறாரா, சின்ன பிள்ளைங்க போனால் இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. கடையில் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்களா, இல்லை அப்படியே போட்டு செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கேவலமாக செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த இருந்ததையே தொக்கு பண்ணி அப்படியே ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் ஒரு ஐடியாவில் பண்ணலான்னு பார்த்தேன். அது ஒரு ஐடியா ஆயிடுச்சு. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. அவனுக்கு மட்டும் சிக்கன் பிரெட் டோஸ்ட், அதை என்ன பிரெட் பீஸா, அவனுக்கும் எனக்கும் பண்ணிட்டேன். பொண்ணுக்கு வந்து வெஜ்ஜில் தான் பண்ணணும். அடுத்து அதை பண்ணணும். நான் கூட இந்த காய்கறியெல்லாம் முதல்ல சாப்பிடவே மாட்டேன். இப்போது கொஞ்சம் வளர்ந்து காய்கறியோட நன்மை தெரிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறேன். நம்ம பிள்ளைங்களும் அப்படித்தான். இப்போ வேண்டான்னு சொல்லுவாங்க, அப்புறமா வளர்ந்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ இதில் போட்டிருக்கேன்ல, இந்த காய்கறியெல்லாம் சாப்பிடும்போது ஒன்று ஒன்றா தள்ளி விட்டுருவாங்க கீழே. சிக்கன் மட்டும்தான் போகும். பட்டர் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே செய்கிறது பட்டர்? இது எல்லாமே ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் பண்ணணும். அதுவே பாருங்கள் ஒட்ட மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் உள்ளே ஏதாவது க்ரீமியாக போட்டாலோ, அந்த சாஸ் போட்டாலோ, டொமேட்டோ சாஸ் போட்டாலோ தான் இந்த காய்கறி அதில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அது கொஞ்சம் ஒட்டாமல் அப்படியே கீழே கீழே விழுது. அதுக்கு ஏன் என் பையன் சொன்னான், அம்மா நீ இஷ்டமே இல்லாமல் சமைக்கிறேன்னு. ஆமாண்டா, எல்லாமே ப்ராப்பராக இருந்து பொறுமையாக அதுக்குன்னு டைம் எடுத்து பண்ணினா தானேடா கரெக்டாக வரும். அர்ஜெண்ட்டாக கேட்டால் எப்படிடா பண்ண முடியும்? கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், காசை கொடுன்னு கேட்பான். ஒரு பேட்ச் முடிஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணினேன், தனித்தனியாக வச்சு டோஸ்ட் பண்ணுறத விட கடாயிலேயே போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒன்றாவே போட்டேன். இது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். அங்கங்கே காரம் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கூட கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். உப்பு போட்டுக்கோங்க. இதுலேயும் சாஸ் போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்டெல்லாம் சேர்ந்து கரெக்டாக வரும், அப்சர்வ் ஆகும். டேஸ்ட்டு கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே ஃபுல்லாக. அது வச்சு இது ஒரு பேட்ச் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்லோ ஃபயரில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும், உங்களுக்கு முறுமுறுன்னு வரும். நெய் கொஞ்சம் போடலான்னு பார்த்தேன், அதுவும் மறந்துட்டேன். நான் திருப்பி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சி. இதை இப்போயே கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ணினா அந்த ப்ரெட்டு ஆறுன மாதிரி ஆகிடும், நம்மளால் பிக்க முடியாது. அதனால தவாவில் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெண்டுமே முறுமுறுன்னு இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு. அதை நான் எடுத்து வச்சு மறுநாள் சாப்பிட்டேன். டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. தேங்க்யூ.